நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பார்க்கலாம். அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி, ஆற்றல், பொருளாதார முன்னேற்றம், சந்தோஷம், அதாவது சில நேரத்தில் பணம் வரும், ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சில பேருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடம் அதீத வலுவாக இருந்தால், இல்லை 6, 8, 12 மூணுமே வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம். மீன ராசி, மீன லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகக்கூடிய இடம் குரு பகவான், ராசியாதிபதி லக்னாதிபதி, அவர் உச்சமாகக்கூடியது கடக ராசியில் தான். அப்போ மீன ராசிக்காரங்க கடக ராசி, கடக லக்னம், மீன லக்னமாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் கடக ராசி கடக லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்குவது அவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, செல்வச் செழிப்பு, ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ், மணி ஃப்ளோ, மணி ரொட்டேஷன், மணி அபாண்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கும். மீனராசி மீன லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மகரம். மகரத்தில் சந்திரன் போகும் பொழுது, கோச்சார சந்திரன் மகர ராசியில் 2.25 நாள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கடகத்து ராசி கடக லக்னத்துக்காரர்களிடமிருந்து பணம் பெறுவது சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.